ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு நியூ டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக வாட்ஸ்அப் அப்படின்னாலே காமனாக இந்த உலகத்தில் எல்லாரோடைய ஃபோன்லேயுமே இன்ஸ்டால் ஆகக்கூடிய ஒரு காமன் ஆப் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனால தான் எல்லா உலக மக்கள் எல்லாருமே அந்த வாட்ஸ்அப்பில் தான் கண் விழிக்கிறாங்க. அதே மாரி தூங்கும்போது கூட இந்த வாட்ஸ்அப் பார்த்துட்டு தான் தூங்குறாங்க. அந்த அளவு வந்து எல்லாரோட மனசுலயும் நீங்கா இடம் பிடிச்சிருக்கிறது தான் இந்த வாட்ஸ்அப் ஆப் அப்டின்னே சொல்லலாம். வாட்ஸ்அப் ஆப் வந்து வர்த்தக ரீதியில கூட செயல்பட்டு வருது. பொதுமக்களுக்கு வந்து பல்வேறு ஆப்ஷன் வந்து அவங்க கொடுத்து வராங்க. இப்போ நியூ அப்டேட் அந்த மாரி இந்த வாட்ஸ்அப்ல நியூ அப்டேட்ல வந்து கொடுக்கணும். நெறைய ஆப்ஷன் வந்து குடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாரி அந்த நிறுவனம் வந்து பயங்கரமா ஈடுபட்டு வராங்க. அதே மாரி அவங்க குடுக்குற நியூ அப்டேட்ல வந்து பல்வேறு அம்சங்கள வந்தும் குடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நியூ அப்டேட் என்ன வரப்போது, அடுத்த அப்டேட் என்ன வரப்போது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் ஸ்க்ரீன்ல இருந்தே வீடியோவையும் இனி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற வசதிய தான் அவங்க படுத்த போறாங்க. இதுக்கு ரீசென்ட்டா என்ன ஆப்ஷன் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டிக்கர் ஆப்ஷன் சென்ட் பண்றது அந்த மாரிலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வர எப்படி இருந்தது அப்படின்னா, நமக்கு நோட்டிஃபிகேஷன் ஸ்க்ரீன்ல வர்ற மெசேஜ மட்டும் தான் ரிப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாரி இருந்தது. வீடியோ மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா, அத ஆப்ஷன வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி தான் அந்த வீடியோவ பார்க்க முடியும் அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. நம்ம நியூ ஆப்ஷன் இந்த இது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம், நீங்க நோட்டிஃபிகேஷன் ஸ்க்ரீன்ல இருந்தே உங்க வீடியோவும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி இருந்தது. அதாவது இப்போ நம்ம ஒரு மெசேஜ் வருது, வீடியோ மெசேஜ் வருது அப்படின்னா, நம்ம அத ஓப்பன் பண்றோம் அப்படின்னா, நம்மளோட லாஸ்ட் சீன் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆயிரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் ஸ்க்ரீன்ல இருந்து மத்த யாரும் அதாவது நம்மளோட லாஸ்ட் சீன யாரும் பார்க்க முடியாது. சேஞ்ச் பண்ணாம, நம்ம மெசேஜ்கள பார்க்கலாம். இனி வீடியோவும் பார்க்கலாம். அப்படிங்கிற மாரி ஆப்ஷன் வந்து ரிலீஸ் ஆகப்போது. இது எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட பேருக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த லாஸ்ட் சீன் மூலமா, அதாவது உறவினர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம அனுப்பிச்ச மெசேஜ அவங்க பார்த்துட்டு ரிப்ளை பண்ணலையே அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு லாஸ்ட் சீன் மாறாது. நீங்க நோட்டிஃபிகேஷன் ஸ்க்ரீன்ல இருந்தே மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணிக்கலாம். பிளஸ் அந்த வீடியோவையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி ஆப்ஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. அதே மாரி இன்னொரு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புதிய வாட்ஸ்அப் வசதிகள வந்து ஃபர்ஸ்ட்டா வந்து ஆப்பிள் iOS தளத்தில தான் அவங்க குடுக்குறாங்க. ஸோ, ஆப்பிள் நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, அவங்களோட ஆப்ல வந்து ஸ்டிக்கர் ஆப்ஷன் வந்து நாங்க குடுக்குறோம் அப்டிங்கிற மாரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ, இனி iOS மொபைல்லயும் வாட்ஸ்அப்ல ஸ்டிக்கர் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபிரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.